வணக்கம். தமிழில் கான்ஸ்டிடியூஷன் கண்டினியூ பண்ணுவோம். லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸில் நம்ம வந்து ஆர்டிகிள் 14, 15 அண்ட் 16 இந்த 3 ஆர்டிகிள் பார்த்தோம். ஆர்டிகிள் 14 வந்து பர்மிசிபிள் கிளாஸிஃபிகேஷன், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, இல்லையா? எல்லாருக்கும் சமமாக நடத்தணும். ஹவுஸ் எவர் யூ ஆர் டால், லா இஸ் டாலர் தென் யூ. நீ எவ்வளோ உயரமான ஆளாக இருந்தாலும் சட்டம் உன்னை விட பெரியது. சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமங்கிறத பார்த்தோம் ஆர்டிகிள் 14. ஆர்டிகிள் 15 ப்ரிஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் த கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். எந்த வேறுபாடும், அது மத இருக்கட்டும், ஜாதி இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், பிளேஸ் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த 5 அடிப்படை சொல்லியிருக்கு. RRCSP, ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த 5 அடிப்படையில் எந்த விதமான வித்தியாசமும் கூடாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்தோம். எஸ்சி, உமன், சில்ட்ரன், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதெல்லாம் எக்ஸப்ஷன் கொடுத்தோம். அதனால் இந்த ஆர்டிக்கிளில் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரொடெக்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம ஆர்டிகிள் 16 பார்த்தோம். அதாவது சம சந்தர்ப்பம் வேலைவாய்ப்பில், அரசு வேலைவாய்ப்பில் சம சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொன்னோம். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பப்ளிக் அப்பாயின்மெண்ட் அண்டர் த ஸ்டேட் அப்படின்னு சொன்னோம். அதாவது இதில் முக்கியமாக நம்ம பார்த்தது இந்திரா சானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் பார்த்தோம். அதாவது மண்டல் கேஸ் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பேப்பரில் நீங்கள் ஞாபகம் பார்க்க வேண்டியது என்னென்னா, எப்போ இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் வரலாம். அந்த 103 103வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம், அதாவது இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஜென்ரல் கேட்டகரிக்கு 10% ரிசர்வேஷன் கொடுத்தது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. அதனுடைய முடிவு, அதனுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய டெசிஷன் எப்போ வேணால் வரலாம். அதனால் கைண்ட்லி கீப் யூ வாட்ச். இதுவரை தான் இதுவரை நம்ம பார்த்துருக்கோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகிள் 17. ஆர்டிகிள் 17 வெரி இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். ஆர்டிகிள் 17 என்ன சொல்லுது? இட் அபாலிஷஸ் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டி என்ன? தீண்டாமை. ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, இந்த அன்டச்சபிலிட்டி தீண்டாமையே நம்ம யூஸ் பண்ணுறது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதை வந்து ஃபாலோ பண்ணுறது எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி, இட் இஸ் எ அஃபென்ஸ். அது வந்து அந்த தீண்டாமையினால் யாருக்காவது ஒரு பாதகத்தை நம்ம விளைவிச்சோன்னா அது வந்து சட்டப்படி குற்றம். ஞாபகம் வச்சுங்க, சட்டப்படி குற்றம். இந்த அன்டச்சபிலிட்டி ஆர்டிகிள் 17 இருக்கிறத நம்ம வந்து ஆர்டிகிள் 35 உபயோகப்படுத்தி பார்லமெண்ட் வந்து அன்டச்சபிலிட்டி ஆக்ட், அதாவது அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1955 ஒன்று கொண்டு வந்தாங்க. 1955 பார்லமெண்ட் எனாக்டட். எதை டிரைவிங் பவர்ஸ் ஃப்ரம் ஆர்டிகிள் 35. ஆர்டிகிள் 35 நம்ம படிப்போம். அந்த ஆர்டிகிள் 35 பார்லமெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது. அதில் எங்கெல்லாம், அதாவது செல்ஃப் எக்ஸிக்யூட்டரி ஒன்று நான் சொன்னேன். அது வெறும் சட்டம், அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ப்ரொவிஷன் மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது செல்ஃப் எக்ஸிக்யூட்டரி. இன்னொன்றுக்கு நான் செல்ஃப் எக்ஸிக்யூட்டரி, அதாவது சட்டம் இருந்தால் தான் முடியும். போய் வெறும் அன்டச்சபிலிட்டி அபாலிஷ்டுன்னு சொன்னால் முடிஞ்சிருமா? முடியாது. அதுக்கு நீ சட்டம் போடணும், இல்லையா? நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் சொல்லிட்டு போய் யாருக்கு என்ன? அந்த அன்டச்சபிலிட்டி அபாலிஷ்ட்டு நீங்கள் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறதுக்கு ஒரு சட்டம் இயற்றினா தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி அதுக்கு எங்கே பவர்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆர்டிகிள் 35. அந்த பவரை உபயோகப்படுத்தி பார்லமெண்ட்டு ஒரு அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதை வந்து 1977 ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க. அதுக்கு பேரும் மாற்றிட்டாங்க. பேர் என்ன மாற்றினாங்க? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 அப்படின்ட்டு பேரை மாற்றிட்டாங்க. த ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இருக்குது இல்லைங்களா? அந்த அன்டச்சபிலிட்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமே, இது வந்து இட் இஸ் எ காக்னிசிபிள் அஃபென்ஸ். ஞாபகம் வச்சுங்க, இது வந்து காக்னிசிபிள் அஃபென்ஸ் அண்டு நான் கம்பவுண்டபிள் அஃபென்ஸ். காக்னிசிபிள்னா என்ன? வித்தவுட் த வாரண்ட் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் த போலீஸ் கேன் அரெஸ்ட். அதுதான் காக்னிசிபிள். நான் காக்னிசிபிள்னால் அரெஸ்ட் இல்லாமல் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது. அது நான் காக்னிசிபிள். சில குற்றங்கள்லாம் காக்னிசிபிள், சில குற்றங்கள்லாம் நான் காக்னிசிபிள். சீரியஸான குற்றங்கள் எல்லாம் காக்னிசிபிள்.
அதே மாதிரி கம்பவுண்டபுள் நான் கம்பவுண்டபுள் இருக்குது. நான் கம்பவுண்டபுளில் என்ன, அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இவங்க அந்த 2 பேரும் அதாவது கம்ப்ளைனண்ட்டும் இவங்களும் பாதிக்கப்பட்டாலும் குற்றம் செஞ்சாலும் சேர்ந்து ஒருமிச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன, கம்பவுண்டபுள். இது முடியாத அஃபென்சஸ் என்ன, நான் கம்பவுண்டபிள். அப்போ இது வந்து நான் கம்பவுண்டபுள். நான் வச்சுங்க, அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் அண்டர் அன்டச்சபிலிட்டி இஸ் நான் கம்பவுண்டபுள் அண்ட் காக்னிசபிள். போலீஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டினுடைய வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று என்ன சொல்கிறோம், இந்த அன்டச்சபிலிட்டியை கான்ஸ்டிடியூஷனில் டிஃபைன் பண்ணவே கிடையாது, ஆக்ட்லையும் டிஃபைன் பண்ண கிடையாது. மைசூர் ஹைகோர்ட்டு அது சொல்லியிருக்கு. இந்த டேர்ம் அன்டச்சபிலிட்டிங்கிறத நீங்கள் வந்து ஹிந்து சொசைட்டியில், அதாவது ஹிஸ்டாரிக்காக நம்ம கண்ட்ரியில் எப்படி வருது இல்லையா, அந்த இதை வச்சு தான், அந்த பேக்ரவுண்டில் தான் நீங்கள் அதை பார்க்கணும். எப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஒரு செக்ஷன் ஆஃப் ஹிந்துஸ், ஒரு பகுதி, ஒரு ஆளுங்க, ஒரு செக்ஷன் ஆஃப் த ஹிந்துஸ் இன்னொரு செக்ஷன் ஆஃப் த ஹிந்துஸை அதாவது கேவலமான முறையில், அதை லுக்டு டவுன், கண்டெம்ப்சுவஸ், கேவலமான முறையில் அவங்க நடத்துனாங்களா, அதுக்கு பேர் தான் அன்டச்சபிலிட்டி தான். தெரியுதுங்களா? ஸோ ரிமெம்பர், அந்த அது இட் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ஹிந்து காஸ்ட் சிஸ்டம், ஹிந்து காஸ்ட் சிஸ்டம் அண்டர் விச் எ பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் ஹிந்துஸ் ஆர் லுக்டு டவுன் பை த அதர் செக்ஷன் ஆஃப் ஹிந்துஸ். ஹிந்துஸில் ஒரு செக்ஷன் மற்ற செக்ஷனை, ஒரு பர்டிகுலர் செக்ஷனை கேவலமாக ட்ரீட் பண்ணுறது, அதில் கேவலமாக பார்க்கறது, அதுக்கு பேர் தான் அன்டச்சபிலிட்டி அப்படின்னா. இந்த அன்டச்சபிலிட்டி ஆக்டில் பாருங்கள், ஞாபகம் வச்சுங்க, ப்ரொஃபஸிங் அதை வந்து அதை பற்றி ஸ்ப்ரெட்டு பண்ணுறது, அதை எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்கிறது, அதே மாதிரி ப்ராபகேட்டிங் பிரச்சாரம் பண்ணுறது, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது. இல்லை அன்டச்சபிலிட்டி ஒரு தப்பும் கிடையாது, அதில் என்ன தப்பு, இது மூணுமே அஃபென்ஸு, இது மூணுமே அஃபென்ஸ். ப்ராக்டிஸிங், ப்ரொஃபஸிங், ப்ராபகேட்டிங், ஜஸ்டிஃபைங் அன்டச்சபிலிட்டி இஸ் அன் அஃபென்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுங்களா, இஃப் ஒரு பர்சன் அந்த அன்டச்சபிலிட்டி ஆக்டில் கன்விக்ட் ஆகிட்டான்னு வச்சுங்க, அந்த ஒரு கன்விக்ஷன் ஆனால் அவன் இதில் வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. எந்த இதில் கன்விக்ட் ஆகிட்டான்னா அவன் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுங்க, அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி அவன் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இதில் நீங்கள் ஒரு கேஸ் ஞாபகம் வச்சுங்க, அப்பா பாலு இங்கட்டே, யார், அப்பா பாலு இங்கட்டே, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1993. இதில் என்னன்னா, இந்த ரெஸ்பாண்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, குற்றவாளிங்க, அது அக்யூஸ்ட், அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஆளுங்க, தலித் ஆளுங்க அங்கே வந்து ஒரு கிணறு, பப்ளிக் வெல், அப்போ தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற கிணறுல எல்லோரும் தண்ணி எடுத்தாங்க. இவங்களும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. உடனே அவங்கள ப்ரிவென்ட் பண்ணாங்க. தண்ணி எடுக்க வந்தவங்களை அந்த கிணத்துல நீ வந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் என்ன பண்ணாங்க, இந்த அப்பா ராவ் இங்கட்டே அப்படிங்கிறவர் தடை பண்ண உடனே அவங்க வந்து அந்த பேசிஸில் அவங்க பேரில் கேஸ் போட்டாங்க. என்னன்னு, அது ஸ்டேட்டு தான், அதில் ஸ்டேட்டு, அந்த கர்நாடகா ஸ்டேட்டு, அவங்க கேஸ் போட்டப்போ அவங்களுக்கு என்ன பண்ணாங்க தெரியுதுங்களா, அவங்களுக்கு 100 ரூபா ஃபைனும் போட்டாங்க, அப்புறம் 1 மாதம் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்டு, ஜெயிலு 1 மாதம், 100 ரூபா ஃபைன் போட்டாங்க. இதை வந்து இவங்க அப்பீல் பண்ணாங்க ஹைகோர்ட்டுக்கு, கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க. அப்பீலில் அவங்கள அக்யூட் பண்ணிட்டாங்க, இல்லை தப்பு கிடையாது, அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் இவங்க ஸ்டேட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணாங்க, எஸ் நீங்கள் பண்ணின தப்பு, 100 ரூபாயும் கட்டுங்க, அதே மாதிரி 1 மாதம் இம்ப்ரிசன்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அது முக்கியம் கிடையாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை டிசைட் பண்ணுறப்ப சொல்லியிருக்கு பாருங்கள், ரொம்ப ஹார்ட்டனிங் ஜட்ஜ்மெண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்பஸ் ஆஃப் ஆர்டிகிள் 17 ரொம்ப முக்கியமானது. இது இன்சிக்னிஃபிகண்ட்டாக தெரியும். ஆர்டிகிள் 17 எல்லோரும் சொல்லுவாங்க, 2 வரியில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆர்டிகிள் 17 இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டும் என்ன பர்பஸ் என்னங்கிறத சுப்ரீம் கோர்ட் க்ளீனாக சொல்லுது. என்ன பர்பஸ்ஸு, டு லிபரேட் த சொசைட்டி, இந்த சமுதாயத்தை விடுதலை செய்யணும். எதிலிருந்து, பிளைண்ட் அண்ட் ரைச்சுவலிஸ்டிக் அட்ஹரன்ஸ். பிளைண்டு, கண்மூடித்தனமான, முட்டாள்தனமான,
ட்ரெடிஷ்னல் பிலீஃப், இந்த பாரம்பரியமாக வர்ற நம்பிக்கை இருக்குது இல்லையா, அந்த நம்பிக்கை, அதாவது பிளைண்டு கண்மூடித்தனமான இந்த நம்பிக்கையிலிருந்து இந்த சமுதாயத்தை விடுவிக்கணும். இந்த பழக்கத்துக்கு, இந்த சமுதாயத்தில் நடக்கிற இந்த இதுக்கு ஏதாவது லீகல் சாங்ஷன் இருக்கா? ஆனால் மாரல் சாங்ஷன் இருக்கா? கிடையாது. சட்டப்படியும் கிடையாது, நியாயப்படியும் கிடையாது. இது ஆர்டிகிள் 17 எதுக்கு வருதுன்னா, முக்கியமாக டு எஸ்டாப்ளிஷ் த நியூ ஐடியாஸ் ஃபார் சொசைட்டி. புதுசான ஒரு ஐடியாவை கொடுக்க. என்ன ஐடியா? ஈக்குவாலிட்டி டு த தலித்ஸ். தலித்துங்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கறது அட் பார் வித் த ஜென்ரல் பப்ளிக். ரிமெம்பர், அட் பார் வித் த ஜென்ரல். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆர்டிகிள் 17? ஆர்டிகிள் 17 இஸ் டு எக்ஸ்டெண்ட் ஈக்குவாலிட்டி டு த தலித்ஸ் அட் பார் வித் த ஜென்ரல் பப்ளிக். பாருங்கள் எவ்வளோ பிரமாதமான இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய திங்கிங். எப்படி இது? டு லிபரேட் த சொசைட்டி ஃப்ரம் த பிளைண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் பிலீஃப் which has no legal sanction or moral sanction, and it seeks to establish new idea for the society which is equality to the Dalits at par with the general public அப்படின்னாங்க. ஸோ ரிமெம்பர், இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த ரைட் இருக்குங்களே, இது நாட் ஓன்லி எகென்ஸ்ட் த ஸ்டேட் பட் ஆல்சோ எகென்ஸ்ட் த இண்டிவிஜுவல். தனிப்பட்ட ஆள் இது பண்ணாலும் நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், ஸ்டேட் பண்ணாலும் கோர்ட்டுக்கு போகலாம். இதோடு நம்ம நிறுத்திடுவோம். இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. என்னென்னா, இதே ஆர்டிகிள் 35 உபயோகப்படுத்தி பார்லமெண்ட் ரொம்ப முக்கியமான ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. அதில் இப்போ ரீசன்ட் கான்ட்ரவர்சி இருந்தது, உங்களுக்கு தெரியும். 2018 சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு, இது இந்த ஆக்டை டைல்யூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அந்த அமெண்ட்மெண்ட்டை அப்ஹோல்டு பண்ணாங்க இப்போது. ஸோ 2000 அது 1989, அப்புறம் 2017 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது, 2018 சுப்ரீம் கோர்ட் டைல்யூட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் 2020 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. அந்த அமெண்ட்மெண்ட்டில் February 2020 சுப்ரீம் கோர்ட்டு அப்ஹோல்டு பண்ணிச்சு. ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எடுப்போம். தேங்க்யூ.